ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசின் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பேன் கார்டை வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே அவர் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். சி மோர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறையா சர்வீஸ் வந்து ஷோ ஆகும். அதில் இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் பேன் ஆப்ஷன் வந்து எது கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஈஸி அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ், அப்புறம் வித்தின் 10 மினிட்ல கூட உங்களுக்கு வந்து அந்த பேன் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த ஒரிஜினல் கார்டோடைய வேல்யூ இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு மட்டும்தான். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கெட் நியூ பேன், இன்னொன்று வந்து செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கெட் நியூ பேனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கெட் நியூ பேன் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் அப்படின்ற அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இந்த டிக்ளரேஷன் கீழே இருக்கிற அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள், ப்ளூ கலர் டிக்கை. அதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், நேம், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து இமெயில் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாட் லிங்க், இதுவரையும் நீங்கள் இமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணலைன்னா இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். இங்கே லிங்க் இமெயில் ஐடின்ற அப்படி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். இந்த பாக்ஸில் உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. இப்போ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. அதை சப்மிட் கொடுத்ததும் நம்மளோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபைட் ஆகிடும். வேலிடேட் ஆனதும் இந்த க்ரீன் கலரில் இந்த டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தட் அப்படின்ற அந்த பாக்ஸை டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வஸ்ட் ஃபார் பேன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். கூடவே ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ மறுபடியும் கோயிங் டு லாகின் பேஜ், அதாவது ஹோம் பேஜுக்கு போயிருங்க. மறுபடியும் இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை. நம்ம முன்னாடி பார்த்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேனு. இப்போ வந்து செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன். இப்போ வந்து நம்ம பேன் கார்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிற செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை இந்த பாக்ஸை டைப் பண்ணி கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் ஒன்றும் ரெடி ஆகலை. இது வேலிடேட் ஆக ஒரு 1 ஹவர் ஆகும். கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 ஹவர் கழிச்சு நம்ம முன்னாடி எப்படி ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஹோம் பேஜ் வாங்க, அவர் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டன்ட் பேன், அதில் இருக்கிற செகண்ட் பேன் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இது திருப்பி இது மாதிரி ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் மாறி இருக்குது. இதில் வந்து வியூ பேன்னு இருக்குது, டவுன்லோட் பேன்னு இருக்குது. நீங்கள் வியூ பண்ணியே பார்த்துக்கலாம், டவுன்லோடும் பண்ணலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் பேன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேன் கார்டு டவுன்லோட் ஆனதும் அது பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து 1/1/1991 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 01/01/1991 அப்படின்னு ஸ்பேஸ் எதுவும் விடாமல் நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டில் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும்.
இந்த மாதிரி நம்மளுடைய பேன் கார்டு டவுன்லோட் ஆனது வந்து இது மாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதே மாதிரி மாடலில் இருக்கும். இது ஒரு சாம்பிள் பேன் கார்டு ஃபார்மேட்டு. இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ்னால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த நியூ இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி, அதாவது பிளாஸ்டிக் கார்டு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜஸ் எதுவும் 50 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.